இரண்டாவது நாளாக ராமதாஸ் தலைமையிலான ஆலோசனை கூட்டத்தை அன்புமணி புறக்கணித்துள்ள நிலையில் பாமகவில் உட்கட்சி பிரச்சினை உச்சகட்டத்தை எட்டியுள்ளதாக பரபரப்பாக பேசப்பட்டது. ஆனால் சண்டையில்லை என்று பாமக தலைமை கூறி வரும் நிலையில் சமாதான முயற்சியில் இறங்கியிருப்பதாக ஜி.கே. மணி கூறியிருக்கிறார். என்னதான் நடக்கிறது பாட்டாளி மக்கள் கட்சியில்? விரிவாக பார்க்கலாம் இந்த செய்தி தொகுப்பில். Periyar Maniammai Institute of Science and Technology, Thanjavur. The world needs you. Green Park Coaching Center, All India First Rank, 720 out of 720. Number of students joined MBBS in 2024, 1951. Green Park Coaching Center. பாமகவில் முகுந்தனால் ஆரம்பித்த பஞ்சாயத்து, அன்புமணியின் தலைவர் பதவி பறிப்பு, சித்திரை முழுநிலவு வன்னியர் இளைஞர் பெருவிழா மாநாட்டில் சலசலப்பு, இதனால் பாமகவினருக்கு ஏற்பட்டுள்ள குழப்பம் என அடுத்தடுத்து பூதாகரமாகிக் கொண்டே செல்கிறது. அன்புமணியை ராமதாஸ் புறக்கணித்ததாக கூறப்படும் நிலையில் ராமதாஸ் தலைமையில் நடந்த மாவட்ட செயலாளர்கள் கூட்டத்தை புறக்கணித்து அதிரடி காட்டினார் அன்புமணி ராமதாஸ் என்கின்றனர் விவரம் அறிந்தவர்கள். மே 16ஆம் தேதி பாட்டாளி மக்கள் கட்சியின் மாவட்ட செயலாளர்கள், மாவட்ட தலைவர்கள் ஆலோசனை கூட்டத்துக்கு டாக்டர் ராமதாஸ் அழைப்பு விடுத்த நிலையில் திண்டிவனம் அருகே தைலாபுரம் தோட்டத்தில் இந்த கூட்டம் நடைபெற்றது. இந்த ஆலோசனை கூட்டத்தை ராமதாஸின் மகனான அன்புமணி ராமதாஸ் மற்றும் அவரது ஆதரவாளர்களில் பெரும்பாலானோர் கலந்து கொள்ளாமல் புறக்கணித்தனர். யார் வந்தால் என்ன, வரலனா என்ன, இந்த கூட்டத்தை நடத்தியே தீருவேன் என்று மாவட்ட செயலாளர்கள் கூட்டத்தை நடத்தினார் பாட்டாளி மக்கள் கட்சியின் தலைவர் ராமதாஸ். தைலாபுரம் தோட்டத்தில் காலை 11 மணிக்கு தொடங்கிய இந்த கூட்டத்தில் ராமதாஸின் மூத்த மகள் காந்திமதி, கௌரவ தலைவர் ஜி.கே. மணி, தலைமை நிலைய செயலாளர் அன்பழகம், சேலம் அருள் எம்எல்ஏ, பொதுச் செயலாளர் வடிவேல் ராவணன், புதுச்சேரி மாநில அமைப்பாளர் கணபதி மற்றும் நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். கட்சியில் 91 மாவட்ட செயலாளர்கள், 91 மாவட்ட தலைவர்கள் உள்ள நிலையில் ராமதாஸ் தலைமையில் நடந்த இந்த கூட்டத்தில் 9 மாவட்ட செயலாளர்கள், 11 மாவட்ட தலைவர்கள் மட்டுமே கலந்து கொண்டனர். மீதமுள்ள 82 மாவட்ட செயலாளர்கள், 80 மாவட்ட தலைவர்கள் என மொத்தம் 162 பேர் அன்புமணிக்கு ஆதரவாக ராமதாஸ் தலைமையிலான கூட்டத்தை புறக்கணித்தனர். இந்நிலையில் இது தொடர்பாக பேசிய ராமதாஸ், செயல் தலைவர் அன்புமணி ராமதாஸுக்கு அழைப்பு விடுக்கப்பட்டதாகவும், ஆனால் மாமல்லபுரம் மாநாடு களைப்பில் இருப்பதால் சிலர் இந்த கூட்டத்திற்கு வரவில்லை என்றும் கூறினார். செயல் தலைவருக்கு அழைப்பு கொடுக்கலையா சார்? வரல அவரு கட்சியின் செயல் தலைவர் பெரும்பாலான மாவட்டத்தில் கலந்து கொள்ளவில்லை. பெரும்பாலான கடுமையாக வெயிலில் வேலை செய்வதனால இப்படி அன்புமணி ராமதாஸுக்கு அழைப்பு விடுக்கப்பட்டும் அவர் பாமகவின் மாவட்ட செயலாளர்கள் கூட்டத்தை புறக்கணித்தது பேசுபொருளாக மாறிய நிலையில் இரண்டாவது நாளாக பாமக மூத்த நிர்வாகிகளுடன் ராமதாஸ் மேற்கொண்ட ஆலோசனை கூட்டத்தையும் புறக்கணித்துள்ளார் அன்புமணி ராமதாஸ். திண்டிவனம் அடுத்த தைலாபுரத்தில் உள்ள பாட்டாளி மக்கள் கட்சியின் தலைமை அலுவலகத்தில் பாட்டாளி மக்கள் கட்சியின் இளைஞர் அணி, மாணவர் அணி, மகளிர் அணி உள்ளிட்ட நிர்வாகிகளின் ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது. இந்த கூட்டத்தில் கலந்து கொள்வதற்காக வருகை தந்த கட்சியின் கௌரவ தலைவர் ஜி.கே. மணி, இந்த கட்சியில் நான் இருப்பதற்கு பல காரணங்கள் இருக்கின்றது என்றும், இந்த கட்சிக்கு நான் எந்த விதத்திலும் துரோகம் செய்ய மாட்டேன் என்றும், எத்தனையோ வாய்ப்புகள் என்னை தேடி வந்த நிலையிலும் நான் அவற்றிற்கு இசையாமல் இந்த கட்சியில் ஐயாவுடன் பயணிக்கிறேன் என்றும் கூறினார். உட்கட்சிக்குள் சில சலசலப்பு பிரச்சினைகள், நெருக்கடிகள் வருவது இயல்புதான். அந்த வகையில் பாமகவில் ஒரு நெருக்கடியான சூழல் உருவாகியுள்ளது. ராமதாசிடம் நேற்று இரவு வரை நான் பேசினேன். அன்புமணியிடம் நேற்று இரவும் இன்று காலையிலும் பேசினேன். இருவரும் விரைவில் சந்திப்பார்கள். ஒரு சுமூகமான தீர்வு காண தீவிரமாக முயற்சி எடுத்து வருகிறேன் என்றும் தெரிவித்தார். குடும்ப பாசத்தோடு இருக்கிற கட்சி மிக விரைவில் ஒரு சுமூகமான தீர்வு வர அப்படிங்கிற நம்பிக்கையோடு நான் தீவிரமாக முயற்சி எடுக்கிறேன். எனக்கு நம்பிக்கை இருக்குது. ஏன்னா தேர்தல் நடப்போகுது, வேற யாரும் இல்லை. இருவரும் ஒன்றா சந்திப்பாங்க, பேசுவாங்க. அந்த செய்தி நீங்கள் பார்க்கலாம்.
எனவே இருவருக்குள்ளும் எந்த பிரச்சனையும் இல்லை என்று வெளியில் காட்டிக்கொண்டாலும் உள்ளுக்குள் புகைந்து கொண்டிருக்கிறது என்பதை பாமக கௌரவ தலைவர் ஜி.கே. மணி தெளிவுபடுத்தியுள்ளார். இதனைத் தொடர்ந்து அவர் கூறியதைப் போல் விரைவிலேயே ஒரு சுமூகமான முடிவு எட்டப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. Periyar Maniammai Institute of Science and Technology, Thanjavur. The world needs you. Green Park Coaching Center, All India First Rank, 720 out of 720. Number of students joined MBBS in 2024, 1951. Green Park Coaching Center.